ஹே ஆல், இது வந்துட்டு ஒரு சோப் மேக்கிங் பிஸ்னஸோ இல்லை சோப் மேக்கிங் வீடியோவோ கிடையாது. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 1 இயர் பிஃபோர் என்னுடைய ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் ஆஃப் பிம்பிள்ஸ் ஸ்கார்ஸோடு தான் இருந்துச்சு. எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் நானும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பட் இப்போ எனக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிகாஸ் நான் ஒரு சோப்பை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சோப்பை சின்ஸ் 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சோப்பை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சோப் பேஸ் தேவைப்படுது. இதை நிறைய பேர் வீட்டிலையே பண்ணுறாங்க. பட் நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் இந்த சோப் பேஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனி பர்டிகுலர் பிராண்ட் கிடையாது. இந்த சோப் பேஸை நம்ம வந்துட்டு க்யூப் சைஸஸில் கட் பண்ணிக்கணும். ஏன்னாக்கா சீக்கிரமாக மெல்ட் ஆகுறதுக்காக நம்ம டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதை மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக வந்துட்டு இந்த சோப்பை நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு மெல்ட் பண்ணக்கூடாது. இந்த ஒரு சோப்பை வந்துட்டு நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஸ்கின்ல எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் கிடையாது. சோப் மேக்கிங் ப்ராசஸே வந்துட்டு நான் யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கினேன். பட் என்னுடைய ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கினேன். என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு கேரட் அண்ட் மில்க் வந்துட்டு செட் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. நான் ரிசர்ச் பண்ண பிறகு தான் இந்த 2 இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி இந்த சோப்பை நான் ரெடி பண்ணேன். 1 இயரில் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. உடனே ரிசல்ட் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உடனே ரிசல்ட் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது பெருசாக பிரச்சனையும் வரலாம். நான் வந்துட்டு இந்த கேரட் அண்ட் மில்க் ரெண்டுத்தையுமே வந்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஜூஸை தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய சோப்பில் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டஃப்பை கூட வந்துட்டு நான் ஒரு ஃபேஸ் பேக்காக பண்ண போகிறேன். அதை வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதில் ரெஸ்ட் மில்கை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சோப் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு தான் நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும். இப்போது இதில் நம்மளுடைய ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணணும். அண்ட் இதை வந்துட்டு ஒரு சிலிக்கான் மோல்டு, அதாவது சோப் மோல்ட்ஸ் வருது, அந்த மோல்ட்ஸில் நீங்கள் போர் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி பாக்ஸ் டைப்பில் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு 24 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருக்கணும். இல்லை ரெஃப்ரிஜரேட்டரில் நார்மலாக வச்சுருந்தாலும் ஓகே. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடமே இந்த சோப்பை யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஸ்கின் டைப்ஸ் தான். உங்களுக்கும் இது சூட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.